ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல அருமையான ஸ்வீட் பாதுஷா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இது மோஸ்ட்லி எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பிடிச்சமான ஸ்வீட்டு. செய்கிறது ரொம்ப சுலபந்தாங்க. இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிற ரெசிபி ஸ்வீட்டு கடை ஸ்டைல் பாதுஷா ரெசிபி. நல்ல மேலே கொஞ்சம் கிறிஸ்பியாக, உள்ளே நல்லா அந்த ஜீரா இழுத்து ஜூஸியாக, உள்ளே அப்படியே அந்த பிரித்து பார்க்கும்போது அந்த ஃப்ளேக்கியான லேயர்ஸ் அழகாக தெரியும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. நல்ல ஜூஸியாகவும் இருக்கும், கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்கும், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்ட்டோடு இருக்கும் இந்த பாதுஷா. ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு பர்ஃபெக்டான ஜூஸியான அந்த ஃப்ளேக்கி லேயர்ஸோடு அந்த பாதுஷா செய்கிறதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் இருக்குங்க. அதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணி பண்ணும்போது பர்ஃபெக்டான பாதுஷா நம்ம ஜம்முன்னு செஞ்சு அசத்திடலாம். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இங்கே ஒரு அகலமான பவுலில் ஒரு 2 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிறேன். 2 கப்பு சேர்த்து கிட்டத்தட்ட 250 கிராம் இருக்கும். அடுத்தது இதில் ஜஸ்ட் ஒரே ஒரு சிட்டிகை உப்பு. எப்போவும் ஸ்வீட் செய்யும்போது ஜஸ்ட் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டால் அந்த ஸ்வீட்டோட டேஸ்ட்டு நல்லா தூக்கலாக இருக்கும். அடுத்ததான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு குக்கிங் சோடா, பேக்கிங் சோடா, அதாவது ஆப்ப சோடா, நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற அந்த சோடா உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. இது கண்டிப்பாக சேர்த்து தான் ஆகணும். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், கேக் பிஸ்கட் எல்லாம் செய்யறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பேக்கிங் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது அந்த ஃப்ளேக்கியான டெக்ஸ்சர் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் பேக்கிங் பவுடர் இல்லைன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க. அந்த குக்கிங் சோடா நம்ம யூஸ் பண்ணணும் இல்லைங்களா, 1/2 டீஸ்பூன், அது கூட இன்னொரு பிஞ்ச் அதிகமாக போட்டுக்கிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் தயிரும் அதோடு சேர்ந்து கலந்துக்கிட்டு நம்ம மாவோடு சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ மைதாவோட நம்ம சேர்த்துருக்கிற அந்த குக்கிங் சோடாலாம் நல்ல ஈவனாக கலந்து வர்ற மாதிரி நல்ல ஒரு வாட்டி இப்படி இந்த வர மாவை ஃபுல்லாக கலந்து விட்டுருங்க. இப்போ அடுத்ததாக இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற நெய். இது நான் சூடெல்லாம் ஒன்றும் பண்ணல, அப்படியே தான் சேர்த்துக்கிறேன். நல்ல ஈவனாக இந்த மாவோட நல்லா கலந்து விட்டுறலாங்க. இந்த நெய்யும் கண்டிப்பாக சேர்க்கணும். பேக்கரியில் ஒரு சில பேக்கரியில் டால்டா சேர்ப்பாங்க, பட் அதை விட நெய் ரொம்ப நல்லது, நல்ல வாசனையாகவும் இருக்கும். பாதுஷா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நெய் சேர்த்து நல்லா இப்படி பெசரி விட்டுட்டு நம்ம எடுத்து இப்படி பிடிச்சு பார்த்தா நம்மளுக்கு இந்த புட்டு மாவு மாதிரி பிடிக்க வரணும், உதுத்து விட்டால் உதிரணும். பட் இன்னும் இங்கே அந்த பதத்துக்கு வரல. ஸோ அதனால் இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இன்னொரு 2 ஸ்பூன் அதிகமாக சேர்க்கும் போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு எடுத்து இப்படி பிடிச்சி பார்த்தா நல்லா பிடிக்க வரும். அதுக்கப்புறம் நம்ம உதுத்து விட்டுட்டு தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், மாவு நெய்யோடு கலந்து அந்த பதம் நம்மளுக்கு தெரியுது. இப்படி பிடிச்சா அப்படி பிடிக்க வருது, உதுத்தா உதுந்து விழுகுது. ஸோ கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பக்குவமாக பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கோங்க, மொத்தமாக சேர்த்துக்காதீங்க. நம்மளுக்கு கைக்கு பிசைய நம்மளுக்கு அந்த பதம் தெரியும். அதாவது மாவு ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சொதன்னு லூஸாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டான பக்குவத்தில் கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும், அதுக்கும் ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாதுங்க. பாருங்கள், தேவையான அளவு தண்ணி விட்டாச்சு. இனி இதுலேயே நம்ம ஒன்று சேர்த்து எடுத்துடலாம் மாவை. நல்லா பாருங்கள், ஒன்று சேர்ந்து வந்தாச்சு. ரொம்ப நேரம் பிசையணும்னு அவசியம் இல்லை. இப்படி ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு 1-2 நிமிஷம் பிசைஞ்சால் போதும். ரொம்ப நேரம் பிசையணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், நல்ல கரெக்டான பதத்தில் பிசைஞ்சாச்சு. மாவு நல்லா கரெக்டாக உருட்டி எடுத்தாச்சுங்க. ரொம்ப டைட்டாகவும் இல்லை, ரொம்ப லூஸாகவும் இல்லை. பாருங்கள், இப்படி இழுத்தா இப்படி நல்லா கொஞ்சம் சாஃப்டாக வருது. அவ்வளோதான், மாவு ரெடி. இது ஒரு 15 to 20 நிமிஷம் ஊறிட்டுருக்கட்டும். அந்த டைமில் நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். இங்கே ஒரு பவுலில் ஒரு 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். எந்த கப்பால் நம்ம மைதா அளந்துக்கிட்டோமோ அதில் 1.5 கப்பு, 1.5லேருந்து 2 கப்பு வரைக்கும் நம்ம சர்க்கரை சேர்க்கலாம். பட் 1.5 கப்பு பர்ஃபெக்டாக இருக்குங்க. 2 கப்பு ரொம்ப தித்திப்பாக இருக்கும், நிறைய பாகு கிடைக்கும். ஸோ இது கரெக்டாக இருக்கும். 1.5 கப்பு சர்க்கரை, 1 கப்பு தண்ணி சேர்த்தாச்சு. நல்லா கொதிச்சு வரட்டும். ஸ்டவ் ஆனில் வச்சுக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. சர்க்கரை கம்ப்ளீட்டாக கரைஞ்சி நல்லா கொதிச்சு வரணும்.
இப்போ இதில் ஒரு சிட்டிகை அளவுக்கு குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன், கலருக்காகவும் அந்த வாசனைக்காகவும். கூடவே 2 ஏலக்காயை பிரித்து போட்டு விட்டுறலாங்க. ஸ்வீட்டுக்கு ஏலக்காய் வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக ஒரு சிட்டிகை, அதாவது ஒரு சிட்டிகைக்கும் கம்மியாக கலர் பவுடர், கேசரி கலர், ரெட் கலர் இங்கே சேர்த்துக்கிறேன். இங்கே நம்ம செய்கிறது ஸ்வீட்டு கடை ஸ்டைல் பாதுஷா. ஸோ அந்த கலர் கொஞ்சம் பிரைட்டாக தெரியறதுக்கு வேண்டி நான் இந்த கலர் பவுடர் ஆட் பண்ணுறேன். இது வந்து முழுக்க ஆப்ஷனலுங்க. நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பாருங்கள், அந்த கலர் பவுடர் சேர்த்தோன்னே அந்த சர்க்கரை பாகோட கலர் வந்து கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது. இதில் நம்ம பாதுஷா ஊற வச்சு எடுக்கும்போது அந்த பாதுஷா கலரும் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு வேண்டி தான். நல்லா கொதிக்கணும். சர்க்கரை முழுமையாக கரைஞ்சி நல்ல ஒரு 3-4 நிமிஷத்துக்கு மேலே நல்லா கொதிக்கட்டுங்க. அதாவது பாகு கொஞ்சம் நல்லா திக்காகணும். நம்ம பாகு பதம் எப்படின்னா, நம்ம பாகை வந்து இப்படி தொட்டு பார்க்கும்போது பிசு பிசுன்னு இருக்கணும். பாருங்க, இப்படி விரலுக்கு நடுவில் இப்படி பிசு பிசுன்னு பிடிக்குது. இழுக்கும்போது கம்பிப்பதம் வர மாதிரி இருக்கணும், பட் உடஞ்சிடணும். கம்பிப்பதம் வரக்கூடாது. கம்பிப்பதத்துக்கு முந்தின பதத்துலேயே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். அப்போ தான் அது பாதுஷாவுக்கு கரெக்டான பதம். இல்லைன்னா மேலே அந்த ஒயிட்டாக அந்த சக்கரைப்பாகோட லேயர் படிஞ்சிடும், அது நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சம் ஜூஸியாக பாதுஷா வேணும்னா இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணி இமீடியட்டாக மூடி வச்சுருங்க. ஸோ கொஞ்சம் வார்மாகவே இருக்கட்டும். இப்போ இங்கே மாவை உருட்டி அந்த பாதுஷா ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டு நம்ம பொரிச்செடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். மாவை இப்படி லைட்டாக இப்படி கிள்ளி எடுத்துட்டு ஒரு சின்ன பீஸ் எடுத்து நல்லா உருட்டிட்டு, அதாவது கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து உருட்டிட்டு, அதுக்கப்புறம் 2 கையும் வச்சு லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு நடுவால் இப்படி ஓட்டையை போட்டு விட்டு பின்னாடி திருப்பி வச்சு ஒரு அழுத்தம் கொடுத்துட்டோம்னா நல்ல நடுவில் அந்த குழிவான ஷேப் கிடச்சிரும். அழகாக இருக்கும் பொரிச்சு எடுக்கும்போது. அவ்வளோதாங்க, பாதுஷா ஷேப் ரெடி. மீதி இருக்கிற மாவும் இதே மாதிரி பண்ணிவிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரே அளவில் பாதுஷா இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பாக நீட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிள்ளி எடுக்கும்போது ஒரே அளவுகளில் மாவு கிள்ளி எடுத்து உருட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. கொஞ்சம் இப்படி அழுத்தம் கொடுத்து உருட்டிட்டு அதுக்கப்புறம் தட்டையாக்கி விட்டு 2 சைடும் இப்படி குழிவாக்கி விட்டுட்டா அவ்வளோதாங்க, பாதுஷா ஷேப் ஆல்மோஸ்ட் ரெடி. இப்போ இருந்த மாவெல்லாம் கம்ப்ளீட்டாக உருட்டி எடுத்து பாதுஷா ஷேப்புக்கு கொண்டு வந்தாச்சு. இனி நம்ம பொரிச்செடுக்கலாம். பாதுஷா பொரிச்செடுக்கிறதுக்கு முக்கியமான டிப்ஸ் இருக்குங்க. அதாவது எண்ணெயோட டெம்பரேச்சர். நல்ல அடிகனமான கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கணும். எண்ணெய் கண்டிப்பாக அதிகமாக சூடாயிடக்கூடாது, கொதிக்கிற சூட்டுக்கு வந்துடக்கூடாது. விரல் பொறுக்கிற சூட்டுக்கு எண்ணெய் இருக்கணுங்க. அந்த டெம்பரேச்சர் வந்த உடனேயே நம்ம பாதுஷாக்கில் உள்ள அடுக்க ஆரம்பிச்சிடணும். பாருங்கள், லைட்டாக பபிள்ஸ் வர ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம பாதுஷாக்கில் உள்ள அடுக்கி விட ஸ்டார்ட் பண்ணிடணும். பாதுஷா இப்போ உள்ளே போட்ட உடனே பொரிய ஸ்டார்ட் ஆகாது. ஜஸ்ட் அந்த எண்ணெயில் அப்படியே அடுக்கி விட்ட மாதிரி நிற்குங்க. கீழால் தான் இருக்கும். நம்ம பாதுஷா போட்ட உடனே எண்ணெயோட அடியில் அந்த கடாயோட ஒட்டுன மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் எண்ணெய் சூடாக அந்த பாதுஷா அப்படியே பொரிஞ்சு மேலே மிதந்து வரணும். இது தாங்க பர்ஃபெக்டான டெம்பரேச்சர். அப்போ தான் அந்த உள்ள ஃப்ளேக்கியான அந்த பாதுஷா கிடைக்கும். அடுக்கும்போது கடாயோட கீழே இருக்கணும். வெந்து அப்படியே அது மேலே மிதந்துட்டு வரும். பாருங்கள், இப்போ மிதந்துட்டு வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இனி நல்ல பொறுமையாக ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே நம்ம வேக விடணும். ஹை ஃப்ளேமில் கண்டிப்பாக வச்சிடக்கூடாது. ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிட்டால் உள்ளே வெந்திருக்காது, மேலே கடகடன்னு ப்ரௌன் ஆயிரும். அந்த ஃப்ளேக்கியான டெக்ஸ்சரும் பாதுஷாவில் இருக்காதுங்க. ஸோ ஜீரா உள்ள வரைக்கும் இறங்கணும், கரெக்டாக உள்ள வரைக்கும் வெந்திருக்கணும் அப்படின்னா ஸ்டவ்வை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே தான் பொறுமையாக வேக விட்டு எடுக்கணும். அப்பப்போ திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா 2-3 தடவை திருப்பி போட்டு நல்ல பொறுமையாக வேக விட்டாச்சு. பாருங்கள், நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆனது தெரியுது. இன்னும் கூட கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆகணும். ஸோ இன்னொரு தடவையும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். எல்லா பாதுஷாவும் பொறுமையாக திருப்பி போட்டு பொறுமையாக ஃப்ரை பண்ணி எடுக்கணும் பாதுஷாவை பொறுத்த வரைக்கும்.
பாருங்கள், நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து பொரிஞ்ச பாதுஷாக்களை வெளியே எடுத்துடலாம். நல்லா ஆயிலில் ஃப்ரை ஆன இந்த பாதுஷாக்களை சுத்தமாக எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கங்க. எடுத்த உடனே அப்படியே டைரக்டாக கொண்டு போய் வாமாக இருக்கிற அந்த சுகர் சிரப்பில் போடக்கூடாது. கண்டிப்பாக கொஞ்ச நேரம்னாலும் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் அது கைப்பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம சுகர் சிரப்பில் அந்த பாகில் போடும்போது தான் பாதுஷா உடஞ்சி போகாமல் குழஞ்சி போகாமல் பர்ஃபெக்டான அந்த ஷேப்போடு நம்ம எடுக்க முடியுங்க. ஆனால் கொதிக்க கொதிக்க இந்த பாதுஷாவை கொண்டு போய் கொஞ்சம் சூடாக இருக்கிற அந்த சுகர் சிரப்பில் போட்டால் உடனே அந்த பாகெல்லாம் உறிஞ்சு பாதுஷா உடஞ்சிரும், கரெக்டான ஷேப்பில் இருக்காது. ஸோ கொஞ்ச நேரம்னாலும் வடிதட்டில் போட்டு ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம சுகர் சிரப்பில் போடணும். ஸோ இருக்கட்டுங்க. இப்போ ஒரு முக்கியமான டிப்ஸ் ஒன்று பார்க்குறோம். அதாவது பொரிஞ்ச பாதுஷாக்கில் நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துட்டோம். இப்போ எண்ணெய் ரொம்ப அதிகமாக சூடாக இருக்குது. இப்போ உடனே அடுத்த அடசல் போடக்கூடாது. ஸ்டவ் ஆஃப் பண்ணி எண்ணெயோட சூடு ரொம்ப நல்லா குறைஞ்சதுக்கப்புறம், அந்த டெம்பரேச்சர் குறைஞ்சதுக்கப்புறம், எண்ணெய் நல்லா வெதுப்பாக ஆனதுக்கப்புறம் மட்டுமே தான் அடுத்த அடசல் பாதுஷாக்களை உள்ளே அடுக்கி விட்டு பொறுமையாக பொரிச்செடுக்கணும். பாருங்கள், இப்போ நல்ல எண்ணெயோட சூடு கம்மியாயிருச்சு. இப்போ நம்ம பாதுஷாக்களை உள்ளே அடுக்கி விடுறோம். கம்ப்ளீட்டாக நல்லா அடுக்குனதுக்கப்புறம் அகைன் ஸ்டவ்வை ஆன் பண்ணி விட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். பாதுஷாக்கள் அப்படியே பொரிஞ்சு மிதந்து மேலே வரும். பாருங்கள், ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்குது. இங்கே பாதுஷாக்கள் அப்படியே பொரிய ஸ்டார்ட் ஆகுது. அந்த எண்ணெய் லைட்டாக சூடாகி அப்படியே பொரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆகுது. அந்த பாதுஷாக்களும் அப்படியே மேலே எழும்பி வருது பாருங்கள். அவ்வளோதான், நல்லா பொரிஞ்சு மேலே மிதந்து வந்தாச்சு. இனி இது அப்படியே பொறுமையாக வேக விட்டு எடுக்கணும். திருப்பி திருப்பி போட்டு வேக விட்டு நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நம்ம பொறுமையாக வேக விட்டு எடுக்கணும். இதுக்கு முன்னாடி நம்ம பொரிச்சு எடுத்து வச்சுருக்கிற பாதுஷாக்கள் கொஞ்சம் ஆறிடுச்சு, கைப்பொறுக்கிற சூட்டுக்கு வந்தாச்சு. இதை நான் உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே நல்லா பிஸ்கட் மாதிரி ஃப்ளேக்கியாக இருக்குது பாருங்கள். பர்ஃபெக்டாக பாதுஷாக்கள் நம்ம செஞ்சாச்சு. இனி இதை நம்ம சுகர் சிரப்பில் போட்டு பாகில் போட்டு ஊற வச்சு எடுக்கணும். இங்கே பாகு நல்ல வெதுப்பான சூடில் இருக்குங்க. இப்போ பொரிச்சு வச்ச பாதுஷாவும் கை பொறுக்கிற சூடில் இருக்குது. இப்போ இதை நம்ம இந்த பாகில் அடுக்கி விட்டுறலாம். பாகில் இந்த பாதுஷா நல்லா ஊறி வரட்டும். அதாவது அந்த பாகு உறிஞ்சு கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும். ஸோ அந்தளவுக்கு நல்லா ஊறி வரட்டும். கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு தடவை திருப்பி போட்டு விட்டுறலாம். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம பாக வடிச்சிட்டு பாதுஷாவை தனியாக எடுத்து வச்சிடலாம். இதே ப்ராசஸை மீதி இருக்கிற எல்லா பாதுஷாக்கும் பண்ணுங்கள். அதாவது இந்த பாகில் ஊறின பாதுஷாவை பாக வடிச்சிட்டு எடுத்து வச்சாச்சுங்க. பார்க்கவே அழகாக இருக்குது. இப்போ மேலே அலங்கரிக்க கொஞ்சம் நட்ஸை வச்சு விட்டுருவோம். நட்ஸ் எல்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக வச்சாச்சு. பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். அடுத்த அடசலும் எடுத்து அதே மாதிரி அடுக்கி விட்டாச்சு. அவ்வளோதாங்க, அருமையான சுவையான பாதுஷா ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். மேலே நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக, உள்ளே எவ்வளோ ஜூஸி அண்ட் சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அந்த லேயர்ஸும் ரொம்ப அழகாக தெரியுது. அவ்வளோதாங்க, இது ரொம்ப ஒரு சுலபமான ரெசிபி தான். பட் அந்த சின்ன சின்ன டிப்ஸை மட்டும் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கும் போது பர்ஃபெக்டான பாதுஷா செஞ்சு அசத்திடலாம். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.